அழகே அழகு சரியல்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம மலர் இருந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம பாக்கியராஜ் வந்து மலருன்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க. மலர் ரொம்பவே பயந்து போய் எந்திரிக்கிறாங்க. ஹாப்பி பர்த்டே மலரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. தேங்க்யூ பாக்கியராஜ், சொன்ன மாதிரி அந்த டைமுக்கு விஷ் பண்ணிட்டே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. விஷ் பண்ணது மட்டும் கிடையாது, நீ ஆசைப்பட்ட மாதிரி ரெஸ்டாரண்ட்டு, அதே மாதிரி கோயிலுக்கு நீ எங்கெங்கெல்லாம் போகணுன்னு ஆசைப்பட்டியோ அது எல்லா இடத்துக்கும் நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். லாங் பைக் டிரைவிங் கூட போக போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நிஜமாவே வா, நிஜமாக தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மலர் இருந்துட்டு அவங்க எல்லாருக்கும் சீரக தண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம மதியம் இருந்துட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்ற மாதிரி விஷ் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாக்கியராஜ் இருந்துட்டு மலர் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் நல்லபடியாக கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இன்னைக்கு வீட்டோட பொறுப்பு என்னுடையது, அதனால் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும் வெளியே அனுப்பி விட்டுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க. இனி அழகே அழகு சரியல்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.